ஒவ்வொரு கட்சியும் தன்னை மாற்றணும்னு நினைக்கிறது. அதுக்கு இந்த தேர்தல் முடிவு தான் எக்ஸாக்ட் சாம்பிளா நம்மளால சொல்ல முடியல. இது இப்படியே இருக்குமா சொல்ல முடியல. இதை வச்சு நம்ம ஆட்டத்தை கலைச்சு அது பிறகு இன்னொரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுமா தெரியல. ஆனா திமுகக்குள்ள நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க. தொண்டர்கள் உயிர் போட இல்லை, கட்சிக்காரங்க அதிருப்தியா இருக்கிறாங்க, கூட்டணிகள் போயிடுச்சே, நம்ம கூட்டணியை நம்பி ரொம்ப இருந்துட்டோமே, இல்லை புது கூட்டணி அலைன்மெண்ட்டுக்கு மாறணும், மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப இதாக இருந்துட்டாங்க, அப்புறம் மாவட்ட செயலாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் இடையே இடைவெளி, இப்படி நிறைய யோசனைகள்லாம். என்ன எக்ஸாக்டா என்ன மாற்றம் நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க திமுக? அது சரியா இருக்கா? முதலில் இந்த தேர்தல் முடிவு 2 திராவிட கட்சிகள் ரொம்ப பிற்போக்காகவும் சாதி உணர்வாகவும் ஆணாதிக்க உணர்வோடையும் இருந்துட்டாங்க. அதுக்கு மாற்றா ஒரு முற்போக்கா அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அது உண்மை கிடையாது. தேர்தலை நம்ம ஒழுங்கா அனலைஸ் பண்ணணும். இங்க யாரும் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் திமுக தரலையே அப்படின்னு யாரும் விஜய்க்கு வாக்களிக்கல, பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் தரலையேன்னு வாக்களிக்கல. திமுக கட்சியில் உள்ள மக்கள்லாம் பிற்போக்குத்தனமா கடவுள் நம்பிக்கை சங்கர மடத்துக்கு போறாங்க, இப்படி இருக்கிறாங்களே, திமுக காரங்களே இப்படி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றாங்களே, இப்படி கோவில் குடாமுழுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதுதான் திராவிட மாடலா, அந்த பகுத்தறிவின் அடிப்படையிலலாம் விஜய்க்கு வாக்களிக்கல. ஆனா விஜய் 234 தொகுதியிலும் சாதி பார்த்து தான் நிப்பாட்டியிருக்காரு. ஆதாரத்தோட என்ன சொல்ல முடியும்? தெலுங்கு செட்டியார் இருக்கிற தொகுதி முதற்கொண்டு யாரையும் மிஸ் பண்ணல. ஏதோ பெரும்பான்மை வன்னியர் தேவர் மட்டும் இல்லை, தெலுங்கு செட்டியார் அதிகம்னா 24 தெலுங்கு செட்டியாரை போட்டு நான் இந்த சாதி வெறியன்னு பேசினவர் முதற்கொண்டு அவர் நிப்பாட்டியிருக்கார். ஸோ நீங்கள் 2 திராவிட கட்சிகளை எந்தெல்லாம் விமர்சனமாக வைக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு விமர்சனங்களுடைய வேட்பாளர்களை மட்டும்தான் விஜய் நிப்பாட்டியிருக்காரு. அப்போ என்ன நடந்திருக்கு மேஜிக்? மக்கள் முற்போக்கையும் விரும்பலை, தலித்து விடுதலையும் விரும்பலை, விஜய் கவர்ச்சி விசில் அப்படிங்கிற விஷயம் எடுபட்டிருக்கு. அது பெரிய லெவலில் எடுபட்டு இருக்குமா இல்லை இது ஒன் டைமா தான்? இது கண்டிப்பா ஒன் டைம் தான். இது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் உலகத்திலே இப்படி ஒரு தேர்தல் ரிசல்ட், இப்படி ஒரு தேர்தல் இப்ப மாவட்ட செயலாளர்களோட அதிகாரத்தை குறைக்கிறாங்கன்றது, புதிய இளைஞர்கள் வரப்போறாங்க, பெண்கள் வரப்போறாங்க, இன்னும் அவங்க என்ன சமூகங்கள் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அதை நீங்க நுணுக்கமா பாத்தீங்கன்னா எந்த சமூகங்கள்லாம் வெளியேறி இருக்கிறதோ, வாக்கு வங்கி அரசியல விஜய் நோக்கி நகர்ந்திருக்கிறோ, பிரதிநிதித்துவம்லாம் வரலாம். அதுதான் சரியா போகுதா? ஒண்ணு. ரெண்டாவது, ரகு அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட், இன்னும் நீங்க ப்ராப்ளத்தையே அட்ரஸ் பண்ணாம டினையல் மோடிலே போயிட்டு இருக்கீங்கன்றதையும் சொல்ல இல்ல, அப்படி நம்ம பார்க்க முடியாது. அதாவதுங்க, நான் திருப்பி சொல்றேன், ஒரு வன்னியர் பெல்ட்டில் ஒரு சிறுபான்மை சமூகமான உடையாருக்கு கலைஞர் அப்பயே கொடுத்தாரு. அப்போ என்னடா சோசியல் இன்ஜினியரிங்கில் ஒரு மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டிக்கு போய் வட தமிழகத்தில் கொடுக்காரேன்னு யாரும் கேட்கல. அதை எப்படின்னா வன்னியர்களுக்கு எதிராக தூண்டி விட்டாங்க. திமுக பார்த்தீங்களா வன்னியர் பெல்ட்டில் ஒரு உடையாருக்கு கொடுத்துருச்சுன்னு. திருச்சி கல்லரும் முத்திரையரும் இருக்கிற பெல்ட்டில் ஒரு ரெட்டியாரை வளர்த்து விட்டாங்க. உன்னை பார்த்தீங்களா கல்லர் முத்திரையர் பெல்ட்டில் திமுக அப்படி பண்ணுதுன்னு. அப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, பெருங்கொண்ட ஜாதிகளை வளர்த்து விடுறதே திமுக, இன்னொரு பக்கம் பெருங்கொண்ட சமூகம் இருக்கிற இடத்துல ஒரு சிறுபான்மை சாதியை வளர்த்தா பார்த்தீங்களா பெருங்கொண்ட சாதிக்கு எதிராக இருக்கு. எல்லா பள்ளியும் இன்டர்பிரேஷன், நமக்கு ஏத்தாப்புல திராவிடத்துக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இன்டர்பிரேஷன் பண்ணுங்கிற தன்மை தான் அது. திமுகவோட வரலாற்றில் எல்லா சமூகங்களும் கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இசை வேளாளருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தது திமுக தான். வேற எந்த கட்சிக்காவது அந்த துணிச்சல் வருமா? அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. எப்படி இதை திமுக என்ன மாற்றங்களை உள்ளுக்கு திமுக மாற்றம் நிறைய கொண்டு வர வேண்டியது இருக்கு. சாக்கோட்டை அன்பழகன் போய் சங்கரமடத்தை பார்த்தாரு, ஆனா அப்ப அவர் ஜெயிச்சாரு. அவர் ஜெயிச்சாலும் நான் என்னை போன்றவர்கள் விமர்சிச்சாங்க, இதுதான் திமுகவா, போய் சங்கரமடத்தை போய் பார்க்கறது தான் திமுகவான் சாக்கோட்டை அன்பழகன் போன்றவர்கள் கேட்டோம். திமுகவில் இந்துக்கள் பெரும்பான்மைன்னு சொல்லும் போது கேட்டேன், திமுகங்கிறது தமிழர்களுக்கான கட்சி, இந்த இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிற பேச்செல்லாம் கூடாதுன்னு. ஆனா அப்ப அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிச்சாலும் நான் அதை விமர்சனமா பண்ணேன். என்னுடைய விமர்சனம்ங்கிறது அவங்களுடைய அடிப்படையான பெரியாரிய கொள்கையிலிருந்து விலகும் போது, இந்த அப்பீஸ்மெண்ட் பவர் பாலிடிக்ஸ் போகும்போது நான் அதை விமர்சனம் பண்றேன். இந்த இந்துக்கள் அதிகம்ங்கிறது, பார்ப்பனர்களை எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறது, அது டேமேஜ் பண்ணிருச்சு. கண்டிப்பா அது ஒரு டேமேஜ் தாங்க. அதை வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. திமுக விமர்சிக்கிறவங்களுக்கு அது விமர்சனமா படவே படாது. எங்களை மாதிரி பெரியாரிய உண்மையான சமூக நீதி சிந்தனையாளர்களுக்கு அதுதான் விமர்சனம். இப்ப எஸ் வி சேகர் விஜய பாராட்ட ஆரம்பிச்சிட்டார்ல இன்னைக்கு. இல்ல ஒரு பாயிண்ட் புரிதலுக்காக தான் இந்த எலெக்ஷனை நான் மீண்டும் சொல்வது, இதுதான் எக்ஸாக்டா நம்ம சாம்பிள் எடுக்கிறதுக்கான எலெக்ஷனா நமக்கு தெரியல, காலம் தான் முடிவு பண்ணும். இப்ப திருப்பரங்குன்றம் எடுத்துக்கோங்க, அதிதீவிர நிலைப்பாடு தான். ஆமா, நீதிமன்றத்தையே எதிர்த்த நிலைப்பாடு தான். அதுல நின்னாங்க, சட்ட போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. மக்கள் அதிதீவிர நிலைப்பாட்டுக்கு வராங்களா? அப்பொலிட்டிக்கலா நான் அமைதியா இருந்தே போதும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜெயிக்குது. அப்ப நீங்க கொள்கையில தீவிரமா இருந்துதான் இதை சரி செய்ய முடியுன்றீங்களா? கொள்கையிலையும் சரி செய்யணும், இல்ல ரெண்டையும் கலந்துதான் செய்யணும். வேற ஒண்ணும் இல்ல.
அங்க ராஜன் செல்லப்பாவும் ஜெயிக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. திமுகவின் கோட்டை திருப்பரங்குன்றம் எப்பவும் ஏடிஎம்கே பெல்ட். அங்க நீங்க சொல்ற மாதிரி இதுல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படிங்கிற கொள்கை அடிப்படையிலையும் ரிசல்ட் தரல. வழக்கமா நம்ம ஆட்கள் ஜெயிக்கிற இடம்னு ராஜன் செல்லப்பாவுக்கும் வாக்களிக்கல. நிர்மல்குமாரே நம்மளை போன்றவர்கள் விமர்சனம் பண்ண மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்கிற மைண்ட் செட்லயும் மதுரைக்காரன் வாக்களிக்கல. ஆனா ஆர்எஸ்எஸ் அங்க ஜெயிச்சிருச்சு. நிர்மல்குமார் போன்றவர்கள் பொலிட்டிக்கலா வாக்களிச்சிருக்காங்க. அதை சொன்னாதான் இவங்க ஓட்டு போட்ட மக்களை விமர்சிக்கிறீங்களான்னு கேட்கறாங்களே. விமர்சிக்கல, ஆய்வு, திறனாய்வு இதை நம்ம பண்ணிதானே ஆகணும். வேற என்ன பண்ண? ஆனா திமுகவில் மாற்ற வேண்டிய விஷயங்களா இப்போ வந்து அதிகாரத்தை பரவலாக்குறது, இன்க்ளூசிவ் growth தான் அறிஞர் அண்ணாவுடைய கொள்கை. இப்போ மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்துவதன் மூலமாக நீங்க சொல்ற மாதிரி விடுபட்ட சமூகங்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாருக்குமான வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிகம் இது பண்ணலாம். ஆனா இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த ஒரே மாவட்ட செயலாளர் ரொம்ப வருஷம் இருக்குதுங்கிறது அது திமுகக்குள்ளேயே பலர் சொல்றாங்க, கட்சிக்காரங்களே. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த ஆண்டிப்பட்டியில அண்ணன் திமுக, தம்பி அதிமுக மாறி மாறி அவங்களே ஒரு 40 வருஷம். இன்னொரு இடம்ன்றது மாற்றக்கூடிய இடம்ன்றது இப்ப திமுக போல ஒரு வைப்ரண்டான ஒரு பார்ட்டி. இப்ப மேடைகள்ல தோல்விக்கு பிறகு இப்ப தாமோ அன்பரசன் அவர்கள் பேச்சை வந்து ரகு அவர்கள் குறிப்பிடுறாங்க. சோசியல் மீடியா இல்லைன்னா இது இந்த தன்மையில தான் திமுகவும் அதிமுகவும் பேசி இருக்கு, இப்படிதான் எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஆனா சோசியல் மீடியா காலம் வந்துருச்சு. இதெல்லாம் இவர்களுக்கு தெரியுதா, எச்சரிக்கையா இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம், இனி டிஜிட்டல் யுகத்துக்கு கட்சி தயாராகணுமா? அந்த சமூக வலைதளங்களில் நடக்கிற விஷயங்களை வைத்து மட்டுமே இந்த அரசியல் வந்து நகர்த்த முயற்சி பண்றாங்க. தாமோ அன்பரசன் போன்றவங்களுக்கெல்லாம் கல செயல்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்தவங்க. அவங்களுக்கு இது நம்ம இப்படி பண்ணா கொட்டாய் விட்ட மாதிரி போட்டுருவானே, தலையை சொரிஞ்ச மாதிரி, இந்த மாதிரிலாம் பேச தெரியாது. அவன் வழக்கமா அந்த கட்சி ஆபீஸ்ல உட்காந்து பேசுற மாதிரி அது மாறணும், அதை மாத்திக்கணும். நான் அதெல்லாம் இது பண்ணல. அவன் கட்சி கலர்ல வந்து அம்மா, சித்தப்பா, என்ன மாமா, என்ன டே தம்பி எப்படா இப்படிலாம் பேசி பழகுனது. இப்போ வந்து என்னங்க இவ்வளவு ஃபியூடலா பேசுறாங்க, என்னங்க பண்ணையார்த்தனமா இருக்கு அப்படின்னு. இந்த கட்சியே பெரியாரிய சிந்தனையே பண்ணையார்த்தனத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் எதிரானதுதான். ஆனா இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பாளர்கள், திராவிட எதிர்ப்பாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வச்சு அதை காலி செய்யறாங்க. இல்ல அந்த ஒரே ஒரு விஷயம் பார்த்து, சாத்தூர் ராமச்சந்திரன் போன்றவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. பெரியசாமி போன சொல்றாங்களே, சாத்தூர் ராமச்சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் திமுக தென் மாவட்டத்துல பெரிய லெவல்ல பவர் பாலிடிக்ஸ்ல ஜெயிச்சிச்சு. நம்ம அதையும் பார்க்கணும். அதுதான் ஜீவா, ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சதே சாத்தூர் ராமச்சந்திரன் தான். இயங்கியல்ல சில நேரங்கள்ல பலமே பலவீனமா மாறுற தன்மை. நான் 3 டேர்ம் இருந்தது. கேரளால சிபிஎம் தோக்கணும்னு சொன்னாங்க, அப்பதான் அவங்க சுயபரிசோதனை பண்ணுவாங்க. இல்லனா இன்னொரு டேர்ம் வந்திருந்தா இன்னொரு ஃபியூல் பார்ட்டி ஆடுவாங்க. அப்ப இன்னொரு சிக்கல் ரகு தொட்ட இடம்ன்றது, இன்னைக்கு கார்ப்பரேட்டுகள் வந்த பிறகு, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் வந்த பிறகு அன்னைக்கே விமர்சனம்லாம் இருந்தது. நமக்கு தெரியாத கலர் ரிப்போர்ட்டா இவங்களுக்கு தெரிய போகுது, இவங்க ஏதோ கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு தட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ற ஒண்ணு. அதுக்கப்புறம் இவங்க என்ன நம்மளை டிக்டேட் பண்றதுன்ற ஒண்ணு. ஒரு கட்சின்றது இந்த தன்மையில இயங்கக்கூடாதா? முதல்ல அதை சரி செய்யணுமா? கட்சிக்காரன் முடிவு எடுக்கணும், மாவட்ட செயலாளர் சொல்லணும், இவங்க தான் இருக்கணுமே தவிர எங்கிருந்தோ டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு இது சரிப்படாதா, அதை சரி பண்ணணுமா கட்சிகள்? இல்லை, நீங்கள் அது என்ன சொன்னீங்கனாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு டிஜிட்டல் பாலிடிக்ஸ் எப்படியே வச்சிருவோம் நேராக. டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு மயக்கம். அது நீங்கள் விஜயும் அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது, முக ஸ்டாலினையும் எடுக்க முடியாது, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவரு வச்சிருக்கிறாருல ஆளை. அதான் எல்லா கட்சிகளும் வைக்க இப்ப இண்டிவிஜுவல் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஐபேக் வந்துட்டு இவங்களை தீர்மானிக்குது. யாரு? நம்ம வெஸ்ட் பெங்காலினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி. இதெல்லாம் வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு உங்களுக்கு கள நிலவரம் தெரியாதா? நீங்க நான் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் ஆதாரபூர்வமா பேசுறதுக்காகவே இன்ன வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஐ மீன் டயக்னோஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அந்த விஷயத்தை எப்படி அப்படின்ட்டு. திருப்பரங்குன்றம் என் கேஸ் இப்போ எடுத்து வச்சிங்க முன்னாடி அரௌண்ட் 44,000 or 40,000 ஓட்ஸ். எங்க அந்த இடத்துல வந்துட்டு தாவேகா இருந்துச்சு? ஒன்று பிஜேபி ஆதரவு பெற்ற செல்லப்பா அந்த இடத்துல வந்திருக்கணும், ஏன்னா பிஜேபியினுடைய ஓவர் டோன் இந்து அப்படின்னு. இல்ல திமுக நல்லா போராடினாங்க அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துருக்கணும். இது ரெண்டும் இல்லாம அது வருது. ராஜன் செல்லப்பா கீழே அடிபடுறாரு. அப்ப இந்த முடிவை வந்துட்டு நீங்க எப்படி எடுப்பீங்க நீங்க சொல்லுங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு தொகுதி, அந்த தொகுதியில பார்த்து திருமங்கலத்துல பாத்தீங்கன்னா காலி, திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. பக்கத்திலே அது நகர மையங்களுக்குள்ள நீங்க பாத்தீங்கவே முடியாத ஒரு தன்மை, தோத்துக்கிட்டே இருக்கிறவர் ஜெயிக்கிறாரு. இதுல ஒரு சிக்கல் இருக்கிறத நம்ம இது முக்கியமான விவாதம் பேசலாம். இப்போ ஒரு திமுக கேண்டிடேட் திரு சக்கரபாணி அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா,
எல்லா பூத்துலயும் அவங்க லீட்ல வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த தன்மையும் பார்க்க முடியுது. அப்படிதான் வரும். இண்டிவிஜுவல் கேண்டிடேட் இப்ப விஜயபாஸ்கர் அவர்களோட லீட பாக்குறப்ப ரொம்ப பெருசா இருக்குன்னா அதே தான் குளத்தூர்லயே வந்திருக்கணும். அப்போ இண்டிவிஜுவலா ஃபெயிலியர் ஆனவங்க தோத்து, அப்ப அவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்கணுமா? எப்படி இதை புரிஞ்சு? இல்ல அதான் சொல்ல வரேன். நீங்க சரியான பார்வை இல்லைன்னா நடவடிக்கை தப்பு. இது பாருங்க, திமுக காரங்கிட்டே நான் பேசிட்டு தான் சொல்ல வரேன். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல மாவட்ட செயலாளர் அப்படி பண்ணிட்டாரு, மந்திரி இப்படி பண்ணிட்டாரு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா உன்னுடைய தோல்விக்கான காரணம் இல்ல, இது இவனுடைய ஆதங்கத்தை அப்படி தோல்வியை வச்சு பரட்டுறான். ஓகே, இது கிடையாது. இப்ப ஒரு விஜயபாஸ்கர் இல்ல நீங்க சொன்ன சக்கரபாணி இல்ல வேற யாரு, அது வந்து குளத்தூர்ல நிகழணுமே. பூத்துக்கு பூத்து அவர் தான் ஜெயிக்கணும். போன முறை 1,05,000 ஓட்டு வாங்குறவர் இப்ப 74,000 ஓட்டு, 31,000 ஓட்டு லெஸ். எப்படி பேசலாம்? 2001 அப்புறம் இவ்வளவு தூரம் சாதனைகள் புரிஞ்ச ஒருத்தர் 1,50,000 ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா நம்ம கேள்வியே பேசலாம்.